மட்டும் போட்டு வாடி. டீ தானேங்க, சரி உடனே போட்டு வரேன். ஆனால் டீ குடிச்சா அவங்க தலைவலி சரியாகுமா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் ஒரு கடி ஜோக் சொல்றேன். அந்த கடி ஜோக் கிட்ட கண்டிப்பா அவங்க தலைவலி சரியாயிடும். கேக்குறீங்களா? என்னது கடி ஜோக்கா? ஐயோ, இவ வேற ரொம்ப கடிப்பாளே. சரிம்மா சொல்லு, கேக்குறேன். எப்படி இருக்குன்னு பாப்போம். சரிங்க, சொல்றேன். ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போம். ஒரு ஃப்ளைட்ல 100 பிரிக்ஸ் இருக்கான். அதில் 1 கீழே விழுந்துருச்சான். பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 100 பிரிக்ஸ்ல 1 கீழே விழுந்துச்சுன்னா பேலன்ஸ் 99 இருக்கும். கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு யானையை ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி வைப்பீங்க? யானையை எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்க முடியாது. தப்பு. ஓகே, இப்போ நானே ஆன்சர் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜை திறக்கணும், யானையை உள்ள வைக்கணும், ஃப்ரிட்ஜை மூடணும். அஷோ அஷோ. அடுத்த கொஸ்டின். ஓகே, ஒரு ஜிராஃபை எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பீங்க? இது ரொம்ப சிம்பிள். இப்போ பிடிச்சிட்டேன் பார்த்தியா? எப்படி சொல்கிறேன்னு பாரு. ஃப்ரிட்ஜை திறக்கணும், ஜிராஃபை உள்ள வைக்கணும், ஃப்ரிட்ஜை மூடணும். கரெக்டா? ஐயோ, ரொம்ப சீன் போடாதீங்க. கரெக்ட்லாம் இல்லை, இதுவும் தப்பு தான். நானே சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல ஃப்ரிட்ஜில் இருக்க யானையை வெளியே எடுக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறக்கணும், ஜிராஃபை உள்ள வைக்கணும், ஃப்ரிட்ஜை மூடணும். ஐயோ, இதை நான் யோசிக்கவே இல்லையே. ரொம்ப கடியால இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். காட்டில் சிங்கம் பாட்டி வச்சுச்சான். அந்த பாட்டிக்கு எல்லா மிருகங்களும் வந்துச்சான். ஆனால் ஒரே ஒரு மிருகம் மட்டும் வரலையா? அது என்னது? பாட்டிக்கு ஒரே ஒரு மிருகம் மட்டும் வரலையா? அது என்ன இருக்கும்? தெரியலையே. சரி, நீயே சொல்லு. ஏதாவது ஆன்சர் வச்சிருக்கல, நான் சொல்லித்தோல. அந்த பாட்டிக்கு வராத மிருகம் ஜிராஃபா. எப்படி தெரியுமா? ஏன்னா ஜிராஃப் தான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கே. அது எப்படி வர முடியும்? ஐயோ, முடியலடி. போதும் போதும் போதும், தலை இன்னும் வலிக்குது. நீங்க இன்னும் ஒன்றுங்க ப்ளீஸ்ங்க. சரி, சொல்லி தோலை கேட்குறேன். வேற என்ன பண்றது? ஒரு மனுஷன் ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி போகணுமா. யூஸ்வலா அந்த ரிவர் முதல்ல இருக்கிற ரிவரா. அது இப்போ அந்த மனுஷன் எப்படி கிராஸ் பண்ணி போவான்? ரிவரை சுற்றி நடந்து போவான். அப்படி இல்லைன்னா முதல்ல கொண்டுட்டு ரிவருக்குள்ளே போவான். இல்லை ரிவருக்குள்ளே இறங்கி தான் ரிவரை கிராஸ் பண்ணி போவான். அது எப்படி முடியும்? நீ தான் அந்த ரிவருக்குள்ளே முதல்ல நிறையா இருக்கும்னு சொன்னி, அப்புறம் எப்படி அவன் கிராஸ் பண்ணி போனான்? அதான் காட்டுல ஒரு பாட்டி நடந்துச்சுல்ல, அந்த பாட்டிக்கு தான் எல்லா மிருகங்களும் போச்சுங்கன்னு சொன்னேன்ல. அந்த பாட்டிக்கு இந்த முதலைங்களும் போயிடுச்சுங்க. அதனால அந்த ரிவர்ல எந்த முதலையும் இல்லையா. அதனால அந்த மனுஷன் ஜாலியா ரிவரை கிராஸ் பண்ணி போயிட்டான். இந்த கடிஜோக்கு என்னடி எல்சியூ மாதிரி கண்டினியூஷனா போயிட்டே இருக்கு. இது அப்படிதாங்க. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு வரேன். அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போன மனுஷன் திடீர்னு தலையில ஏதோ பட்டு இறந்து போயிட்டானா. அவன் எப்படி இறந்து போனா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எல்லாத்தையும் நல்லா மனசுல வச்சு எதுவா இருக்கும்னு யோசிச்சு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. கீழே வந்து தலையில அடிப்பட்டு இறந்து போயிருப்பான். வேற என்னவா இருக்க போகுது? அதெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன். ஒரு ஃப்ளைட்ல இருந்து ஒரு பிரிக்கு கீழே விழுந்துச்சுன்னு. அந்த பிரிக்கு வந்து இந்த மனுஷன் தலையில் பட்டு தான் இவன் இறந்து போனாலாம். எப்படி நம்மளோட கடி? இதை நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்களா? ஐயோ ரமா, ஆளை விடு. எனக்கு டீயும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். 1 டீ கேட்டேன் பாரு, என்ன செருப்பா